அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இன்று நம் அரங்கத்துக்கு வந்திருப்பவர் எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் சைதாப்பேட்டை தொகுதியின் வேட்பாளரும் சமூக சேவகருமான திரு பார்த்திபன் அவர்கள் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. எம்ஜிஆர் மக்கள் கட்சி அது எப்படி உருவாச்சு? எம்ஜிஆரோட விசுவாசிகள் நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக. அவர் முதல்ல கட்சி ஆரம்பித்த துவக்கத்திலேயே ஒரு தொகுதியில் அவரோட தொண்டரை ஒருத்தர் நிப்பாட்டி அந்த அவரோட பலத்தை பரிசோதனை பண்ணார். ஆமாம். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக வேட்பாளர்களை அறிவித்தார். அந்த வருஷமே ஆட்சியும் பிடிச்சார். அவர் சம்பாதிச்ச பொதுமக்களுக்கு கொடுத்து தான் பழக்கப்பட்டவர். இப்போ இருக்க அந்த அமைப்பில் இருக்கவங்களே பொதுமக்கள்கிட்ட ஓட்டையும் வாங்கிட்டு அவங்களோட சொத்துக்களையும் அபகரிக்கிறது தான் குறியாக இருக்காங்க. அவர் அமைப்புனா அதிமுக சொல்கிறீங்களா? ஆமாம். பொதுவாக அவரோட பேர் சொல்கிற எல்லாருமே அப்படி தான் பொழப்பு நடத்தின்னு இருக்காங்க. அதனால் நமக்கு அதில் ஒரு மாறுபட்ட கருத்து. எம்ஜிஆர் விசுவாசின்ற முறையில் இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்க போனீங்கன்னா நிறைய பேர் அவரோட ரசிகர்கள் தான் இருக்காங்க. இன்றைக்கி யார் யாரோ ரசிகர்லாம் உருவாகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தலைவர் யாருமே மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களும் செய்கிற மாதிரி தெரியல. அவர் நடிப்பு மூலயமா சம்பாதிச்சது ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொடுத்து பழக்கப்பட்டவர். இன்றைக்கி வரைக்கும் அவரை ஒரு கடவுள் மாதிரி தான் நிறைய தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மற்ற கட்சியில் அவரோட பேரை சொல்லி கட்சி ஆரம்பித்த எல்லாருமே அவருக்கும் சரி ஜெயலலிதாவும் சரி அசிங்கத்தை உண்டாக்கின்னு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போன வாரம் கூட ஹைதராபாத்தில் ஜெயலலிதா அம்மாவோட வீடு பொது இடத்துல கார்பரேஷன் சீல் வச்சுருக்காங்க. அதை மீட்கிறதுக்கு எந்த ஒரு அந்த அம்மா பேரை சொல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியும் இது வரைக்கும் முன்னெடுக்கவே இல்லை. அவங்கள மறந்துட்டாங்கன்றீங்களா? அவங்கள மறந்துட்டாங்க. தீபாவை கூட கோர்ட்டு முடிவு சொன்னதான் வாரிசுன்ற முறையில் இந்த சொத்தை கொடுத்தாங்க, சென்னையில் இருக்க போயஸ் கார்டன் எல்லாத்தையுமே. ஆனால் அந்த அம்மா கூட ஹைதராபாத்தில் இருக்க சொத்தை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இது ரொம்ப மனசவளவில் எங்கள் எல்லாரையுமே பாதிக்குது. அம்மான்னு சொல்கிறாங்களே தவிர ஏடிஎம்ல இருக்க எல்லா உறுப்பினரும் இப்போ இன்றைக்கி இருக்க எம்எல்ஏங்களும் சரி முன்னாள் அமைச்சர்களும் சரி அதுக்குண்டா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காது ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களை மாதிரி அடிமட்ட தொண்டர்களுக்கு தான். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க இறந்துட்டனால அப்படியே விட்டாங்களா? இறந்துட்டாங்க. முதல்ல ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எம்ஜிஆரோட படத்தை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படம் சின்னதாக போச்சு, ஜெயலலிதா அம்மா பெருசாகிடுச்சு. இப்போ பெருசாக இருக்குது. தேர்தல் டைமில் எலெக்ஷன் வர்றதுனால அந்த மாதிரி போடுவாங்க. எலெக்ஷன் முடியும் திரும்ப பழையபடி அந்த மாதிரி இருக்கிற இடமே தெரியாமல் அழிச்சிடுவாங்க. அவங்க ரெண்டு பேர் படம் இல்லைனாலே அதிமுக இல்லையங்க தமிழ்நாட்டில். அது அந்த தலைவர்களுக்கு முதல்ல தெரியணும். ஓபிஎஸ்னு ஒருத்தர் வந்தார், தர்மயுத்தம் சொல்லி அந்த மாதிரி சமாதியில் போய் உட்காந்துருந்தார். கடைசியில் பார்த்தா அவருக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு விரோதி யாரோ அவங்ககிட்ட போய் சரண் அடைஞ்சிட்டாரு. அந்த கட்சியில் போய் சீட்டு வாங்கியிருக்காரு. இல்லை, நீங்கள் சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. உங்களோட செயல்பாடு ஒழுங்காக இல்லாதனால தானே சேர்க்க மாட்டேன்னா அப்போ அவருக்கு தேவையான இடத்துக்கு எங்கேயாவது யார் கூப்பிட்றாங்களோ அங்கே தானே போய் ஆகணும். அதான முறை. அங்கே அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் அவரை மாரி விமர்சிக்கிறது தப்பு இல்லை. அவர் போனதுக்கப்புறம் நான் விமர்சனம் பண்ணுறதுக்காக வரல. உங்களை யார் உருவாக்கி விட்டாங்களோ அவங்கள மறக்கக்கூடாதுன்னு தான் என்னோட வேண்டுகோள். இதுவே என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவே திமுகலேருந்து உருவானது தானே, அவர் தாய் கட்சிக்கு போயிட்டாரு அப்படின்றாங்க. தாய் கட்சிக்கு போனால் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி வாதம் பண்ணும்போதும் பிரச்சாரம் பண்ணும்போதும் அவங்களுக்கு எதிர்ப்பாக பேசிட்டு இன்றைக்கி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கட்சியில் போய் உட்காந்துருக்கீங்க? அரசியல் சகஜமாக நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் குடும்ப உறுப்பினரே உங்களை மதிக்க மாட்டாங்க. இல்லை, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இதே 89 எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஜானகி அம்மையார் சிஎம் ஆகி இருக்கும்போது அப்புறம் தேர்தலை சந்திக்கும் போது 2 அணியாக நின்றாங்க, ஜா அணி ஜே அணி, சேவல் புறா. அப்போ பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மையார் அணியில் இருந்தவங்களாம் ஜெயலலிதா அவர்களை மிக கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. கடுமையான சாதாரண கடுமையான இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்று. அப்போ அப்படியாப்பட்டவங்களே 91 தேர்தல்கிட்ட எல்லாம் ஒன்றாக இணைந்து அந்த அம்மாவோட டிராவல் பண்ணி அமைச்சரெல்லாம் ஆனாங்க. அந்த மாதிரி தானே இதுவும் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம்ல. இன்னைக்கு எம்ஜிஆர் மக்கள் முன்னணி கட்சி பார்த்திபன் இன்னைக்கு திட்டுறாரு, நாளைக்கு இதே பார்த்திபனை திட்டுறது சொல்லாதீங்க, மன வருத்தம் சொல்லலாம். மன வருத்தம் ஆதங்கமாக இருக்குது.
ஆதங்கம், ஏன்னா ஆதங்கத்தின் வெளிப்பாடு தானே கோபம், தாய்கிட்ட கோபத்தின் பாலை வெளிப்பாடு தானே குடிச்சிட்டு திட்டு. நீங்க அந்த தாயை வந்து கேவலமா பேசுற மாதிரி இருக்கு உங்களோட செய்கைகள். நாளைக்கு நீங்க இன்னைக்கு சட்டசபையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சரோட ஃபோட்டோலாம் முன்னாடி இருந்தது. இப்போ உங்களோட ஃபோட்டோவும் முன்னாடி ஓபிஎஸோட ஃபோட்டோவும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னாள் முதல்வர் படம் வைக்கிறது முறை இருக்கும். புரோட்டோகால். ஆனால் இன்னைக்கு அதே அந்த டிஎம்கேவோட இருக்கிற போது ஒருவேளை நீங்கள் தப்பி தவறி ஜெயிச்சு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை டிஎம்கே தோற்று போயிடுச்சுன்னா உங்களோட நிலைமை என்ன, உங்களோட அங்கீகாரம் எப்படி இருக்கும்? அதுதான் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. திமுக தோத்துருன்றீங்களா? கண்டிப்பாக தோகுங்க. யார் ஜெயிப்பாப்ப? அது மக்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையை வச்சு நான் வந்து 4 முனை போட்டி. ரைட்டு. திமுக ஒரு அணியாகவும், அதிமுக ஒரு அணியாகவும், சீமான் ஒரு அணியாகவும், நடிகர் விஜய் ஒரு அணியாகவும் போட்டிடுறாங்க. சரிங்க. இப்போ வந்து நீங்கள் சொல்கிற கருத்துப்படி பார்த்தா அம்மாவை மறந்துட்டாங்க, ஃபோட்டோ சின்னதாக போடுறாங்க அப்படின்றீங்க. அப்புறம் அவங்க பிஜேபியோட ஒரு அலைன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே திமுக ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி தேர்தலை சந்திக்குது. எப்போதும் இல்லாத இன்னும் அது கூடுதலான ஒரு கூட்டணியருடன் பலம் வாய்ந்த கூட்டணியாக சந்திக்கிறாங்க. புதிதாக வந்துள்ள விஜய், எப்போவுமே தனித்து நிற்கும் சீமான். இப்போ 4 முனை போட்டி இருக்கும்போது உங்களுக்கு நீங்களும் ஒரு அரசியல் கட்சியில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சில புள்ளி விவரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நிறையா மீடியா செய்திகள் பார்த்துருப்பீங்க. இந்த தேர்தல் போட்டி கடுமையாக இருக்குமா, இல்லை யாரோ ஒரு ஆளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா? இது வந்து என்னோட கருத்தை நான் சொல்கிறேங்க. பிரசாந்த் கிஷோர்னு சொல்லி முதல்ல ஒருத்தர் இருந்தார், இந்தியாவுக்குள்ள எல்லா மாநிலத்துக்கும் தேர்தல் வியூகம் வகுப்பாளர்னு சொல்லி. அவருக்கு வந்து 400 கோடி 500 கோடி ஐபிஎல் ஏலத்தில் எடுக்கிற மாதிரி எடுத்து நடத்தினாங்க. அவர் வந்து வியூகம் வகுத்து கொடுத்து எல்லா மாநிலத்திலும் ஜெயித்தாங்க. ஆனால் பீகாரில் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவரோட தொகுதியில் வந்து அவர் டெபாசிட்டோடு வாங்காமல் போயிட்டார். அந்த மாதிரி ஒரு ஆர்வம் தான். விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதோ காணாத போயிடுவாங்க. சீமானும் அவ்வளோ கூட்டம் வருது, நீங்கள் காணாமல் போயிடுவாருங்க. கூட்டம் எல்லாமே வரதாங்க செய்யும். ஒரு நடிகர் முறையில் எம்ஜிஆர் கூட அவரும் கொள்கை தலைவராக எம்ஜிஆர் வச்சிருக்காரு. நான் எம்ஜிஆர் மாதிரி நானே அவரை மாதிரி ஆட்சி பிடிச்சிருவேன் அப்படின்றாரு. நீங்கள் டக்குன்னு முயற்சி பண்ணிட்டு அவருக்கு அவரோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். தாராளமாக செய்யுங்க. சார், நான் என்ன சொல்கிறேன், விஜய் பெரும்பான்மையாக ஜெயிச்சு ஆட்சியை அமைப்பாரா, அமைக்க மாட்டாரா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. எதனா அர்த்தத்தில் சொல்கிறீங்க? உங்ககிட்ட இருக்கிற ரசிகர்கள் வந்து உலக அனுபவம் என்னன்றது தெரியாதவங்க. அப்போ அடுத்தடுத்து கற்றுப்பாங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு எப்போ என்ன பண்ணுங்க? இப்போ ஒன்று நேர்காணல் இன்றைக்கி சைதாபேட்டில் ஒரு 2 வேட்பாளர் நிறுத்தினாங்க. 2 வேட்பாளரோட நிலைமை என்னன்றதை நாளைக்கு காலையில் பேப்பரில் பாருங்கள். ஒரு வேட்பு மனு கூட ஒழுங்காக நிரப்ப முடியாதவங்க சட்டசபையை எப்படி நிரப்புவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. இல்லை, இப்போ தான் புதுசாக போட்டிடுறாங்க, தெரியாது, யாராவது சொல்லிக் கொடுக்கலாம். உங்களை மாதிரி அனுபவம் இல்லாமல் சொல்லி கொடுத்தா அதை நீங்கள் கேட்டதில் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு தொகுதியில் நேற்று நாங்கள் கேள்விப்பட்ட விஷயந்தான், டிஎம்கேக்கு ஆதரவாக ஒரு அறிவித்தாங்க, நீங்கள் ஜெயிச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான் சொல்லி ஒரு வேட்பாளர் சொன்னதுனால உடனே அந்த தொகுதியில் வேட்பாளரை மாற்றிட்டாங்க மறுநாள் காலையில். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை வந்து ஒரு பரந்த மனசோடு எடுத்துக்கணும். ஏன்னா எந்த கட்சியில் யார் மாற்றிட்டான்றீங்க? அது எந்த கட்சின்னு சரியாக ஞாபகம் இல்லைங்க. நியூஸில் பார்த்தது தான் எனக்கு தெரியும், மற்றபடி தெரியாது. சீமான் கட்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ ஒரு கட்சியில் திடீர்னு மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி அனுபவமே இல்லாமல் சீமானுக்கு வந்து நிறைய அனுபவம், வாய்த்திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவரோட கட்சியில் இருக்க பேச்சாளர்கள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்காங்க? அவர் ஒரு ஆலமரம் மாதிரி எல்லாரையும் வாழை மரம் மாதிரி, ஆலமரம் மாதிரி இல்லை, வாழை மரம் மாதிரி கண்ணுகளை புதுசாக உருவாக்குறாரு பேச்சாளர்கள்லாம். பேச்சாளர்கள் வளர வளர அது சரியான மகத்துவம் கிடைக்காதனால மற்ற கட்சிக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ காளியம்மன் மாதிரி இந்த உள்ள பேச்சாளர்கள்லாம் எப்படி புட்டு வச்சாங்க. பாராளுமன்ற தேர்தலும் சரி, நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலும் சரி, முன்னாடி 2021 இந்த மாதிரி பாயிண்டாக பேசினாங்க. இன்னைக்கு அவங்க வெளியில் போகிறதுக்கு என்ன காரணம்? அதே காளியம்மா அதிமுகவெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு பண்ணாங்க, இன்னைக்கு அதே கட்சியில் போய் பேச்சாளராக போயிட்டாங்க. நீங்கள் ஓபிஎஸ் போனது மட்டும் எப்படி வராங்க போய் இருப்பாரு, காளியம்மா மட்டும் எப்படி இருக்கிறாங்க? ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதலமைச்சர், காளியம்மாள் இன்னொரு கட்சியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க, ஒரு பேச்சாளர், அவ்வளோதான். பேச்சாளர்னாலும் கடுமையான விமர்சனங்கள்ல ஐயா. பேச்சாளர்ன்றது எப்படி வேணாலும் பைசா கொடுத்தா யார் வேணாலும். அப்போ காளியம்மாளுக்கு பைசா கொடுத்து கூப்பிட்டுருக்கான்றீங்க? கண்டிப்பாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். சரி, அந்த காளியம்மாள்ன்ற ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குனது சீமான். நான் அதில் மறுப்பு சொல்லவே இல்லை. நீங்கள் தான் உருவாக்குனீங்க, தாய் மாதிரி இருந்து நீங்கள் தான் உருவாக்குனீங்க பேச்சாளர்கள் எல்லாருமே. இன்றைக்கி அதுலேருந்து உங்கள்கிட்ட விலகி போகிறதுக்கு என்ன காரணம்? விலக்கப்பட்டாரா, விலகி போயிட்டாரா?
விளக்கப்பட்டாரா விலகி போயிட்டாரா? அது எனக்கு முழுசாக தெரியாதுங்க. விளக்குனாங்களா விளக்கப்பட்டார்களா எது வேணாலும், ஏன்னா பேச்சு எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். இருந்தாலும் எதுவாக நல்லதே கெட்டதே எதுவாக இருந்தாலும் அந்த கட்சியிலே இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கும். அந்த தலைமைக்கும் ஒரு மரியாதை வந்துருக்கும், விசுவாசமாக இருந்திருக்கும். விசுவாசமாக இருந்திருக்கு. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் எந்த கட்சிக்குமே யாருமே கொஞ்ச நாள் இருக்கீங்க, அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுறீங்க, இருக்கும்போது விசுவாசம் வந்துறீங்க, அப்புறம் வெளியே வந்துட்டு குறை சொல்கிறீங்க. கண்டிப்பாக. அப்போ எல்லா அரசியல் கட்சியுமே விசுவாசிகள் என்பது குறைவு. இவன் ஒரு 20 வருஷமா ஒரு கட்சியில் இருந்தவன் திடீர்னு விலகி வந்து இன்னொரு கட்சியில் வந்து எப்படி விசுவாசமா இருப்பான்? அந்த அங்கேயே விசுவாசமா இருக்க முடியல. புதுசாக வரவங்கள்ட்ட நீ என்ன மாதிரி கொள்கையில நீ விசுவாசமா இருப்ப? இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி நடத்துறாங்க. புதுசாக கட்சியில் ஒரு பேச்சாளர் உருவாக்குற போது அவங்களோட வாய் திறமை, பேச்சு திறமை இதெல்லாம் பார்க்குறாங்க. அடுத்த கட்சிக்கு போன உடனே அவங்களுக்கு ஒரு அந்த கட்சியில் ஒரு பொறுப்பை கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே அந்த பொறுப்பு மாதிரி எதுவுமே இல்லாதனால பழைய கட்சியில் அங்கே ஓடி போய் தாவிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி போனதான் நிறைய பேர் பதவிக்காக போடுறவங்க தான். பதவிக்கு யாரும் அந்த புது கட்சியை பார்த்து அந்த கவர்ச்சியை பார்த்துலாம் போகிறது இல்லை. அங்கே போனால் பதவி கிடைக்குமா, நமக்கு டெவலப் ஆகலாம். இங்கே இருந்தால் இந்த மாதிரி கத்திக்கிட்டே தான் இருக்க முடியும். அப்போ அரசியல் வந்து வளர்ச்சி கிடையாது. அப்போ அரசியல் வியாபாரம் தான். அப்போ எம்ஜிஆர் மக்கள் கட்சி எப்படி? எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அதுக்கு சில முன்னுதாரணங்கள் நான் சொல்கிறேங்க. இது வரைக்கும் நான் செஞ்ச சேவைகள் மற்றும் பொது நல வழக்குகள்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு தகவல், சைதாப்பேட்டை எம்எல்ஏ இப்போ இருக்கிறது மா சுப்பிரமணி, மருத்துவத்துறை அமைச்சராகவும் இருக்கார். 2016 நாமினேஷனில் வந்து சிட்கோ இடத்த ஆக்கிரமித்தார் அப்படின்றது தான் வழக்கு. அது அவரோட நாமினேஷனில் வந்து 55 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த இடத்துல வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டாக்குமெண்ட் எப்படி வந்ததுன்னு கேட்டால் அவரோட ஒய்ஃபு மூலயமா வந்தது. எஸ்கே கண்ணன்றவர் வந்து காஞ்சனாவான பொண்ணுக்கு எழுதி கொடுத்தா மாதிரி அவருக்கு காமிக்கிறார். ஸ்டாம்ப் பேப்பர் நோட் ரிப்பப்ளிக்கோட எலெக்ஷன் கமிஷனில் நாமினேஷனில் ஃபைல் பண்ணுறாரு. அந்த சொத்துக்கு வந்து 55 லட்ச ரூபா செலவு பண்ணி வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி செலவு கணக்காக காமிக்கிறார். நம்மளோட கேள்வி என்ன அந்த வழக்கில் அப்படின்னா, அரசாங்க தரப்பில் சிட்கோ டாக்குமெண்ட்டில் எந்த சொத்தும் நாங்கள் 1959 யாருக்குமே இதுக்கு சேல் டீடியே கொடுக்கலன்னு சொல்லி ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 1959 சேல் டீடி கொடுக்காத இடத்துக்கு இவர் 2010 2006 வந்து எப்படி வீடு கட்டினாருன்றதான் நம்மளோட கேள்வி. இது வந்து இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இப்போ தீர்ப்புக்காக நிலுவையில் இருக்குது. நீங்கள் போட்ட வழக்கா? நான் போட்ட வழக்கு தான். மெட்ராஸ் செஷன்ஸ் கோர்ட்டில் போச்சு, அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போச்சு, அதுக்கப்புறம் சிறப்பு நீதிமன்றத்துக்கு போச்சு, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. அது எப்போ ஜட்ஜ்மெண்ட் வரும்ன்றது தெரியல அந்த கண்டிஷனில். ரெண்டாவது இந்த டிடிவி தினகரன் சொல்லி ஒருத்தர், இவங்களையெல்லாம் உருவாக்கினவங்க வந்து ஏடிஎம்கே தான். ஜெயலலிதா இருக்கும்போது எம்பி ஆக்கினாங்க. அந்த மாதிரி இறந்ததுக்கப்புறம் இவங்களோட குளறுபடியால் ஓபிஎஸ் டிடிவி இது ஜிபிஎஸ் குளறுபடியால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு வந்து அவர் வேட்பாளராக இதே எடப்பாடி இபிஎஸ் தான் போய் ஓட்டுலாம் கேட்டாங்க. ஓட்டு கேட்டால் இடைத்தேர்தலில் ஜெயிக்கவும் வச்சாங்க. அதனால் அவர் எம்எல்ஏ ஆனார். இல்லை, அவங்க ஓட்டு கேட்கும்போது தேர்தல் நின்று போச்சு. இபிஎஸ் ஓட்டு கேட்கும் போதெல்லாம் தேர்தல் வந்து நிறுத்திட்டாங்க பணப்பட்டுவாடான்னு. மீண்டும் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணும்போது இவர் வந்து ஆதரிக்கலை. இவங்க அதிமுக சரி ஆதரிக்காம மதுசூதனனை வந்து அதிமுக சார்பாக போட்டாங்க. திமுக சார்பாக மருது கணேஷ் போட்டிக்கிட்டாரு. இவர் வந்து தனியாக குக்கர் சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றார். இருந்தாலும் நான் கேட்குறது என்ன, அவரை வந்து உங்களை அறிமுகப்படுத்தினவங்க ஏடிஎம்கே தான். ஜெயலலிதா இருக்கும்போது தான் எம்பி ஆகினாங்க. முதல்ல ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்தவரை ஒரு எம்பி ஆகினாங்க திடீர்னு. அதுக்கப்புறம் அதன் மூலயமா தான் நீங்கள் கட்சி ஆஃபீஸுக்குள்ளேயே வந்தீங்க, அறிமுகமானீங்க. அதுக்கப்புறம் குக்கர் சின்னத்தில் தனியாக நின்றுங்க, அந்த கட்சியை கைப்பற்றணும்னு சொல்லி முழு மூச்சாக செயல்பட்டாங்க. இதெல்லாம் பண்ணார். அவரோட வழக்கு ஒன்று பெரா வழக்குன்னு சொல்லி 1996 வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து 2017 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. வெளிநாட்டில் வழக்கு முதலீடு செஞ்ச வழக்கில் 31 கோடி ரூபா அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இந்த தீர்ப்பின் பேரில் மேல்முறையீடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவர் போகிறார். 2018 இவரோட வழக்கை தள்ளுபடி செஞ்சுட்டு சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட 31 கோடி ரூபா நீங்கள் கட்டி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. உச்சநீதிமன்றம் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. இவர் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்போவும் அந்த பணத்தை கட்டலை, இப்படி அப்படியே காலத்தை ஓட்டிட்டார். அதுக்கப்புறம் 2018 தான் அது சம்மந்தமான டீட்டெயில் வேணும். தகவல் பெறும் உரிமை சட்டத்து மூலயமா டெல்லி அமலாக்கத்துறைக்கு அந்த காப்பிலாம் கேட்டு அனுப்பிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் டெல்லி அமலாக்கத்துறையில் தான் அது
வருவாய்த்துறை மேலே தான் நான் வழக்கு போட்டேன். இந்த மாதிரி 31 கோடி ரூபா கட்ட வேண்டியது வாங்கவே இல்லை இது வரைக்கும், அவரும் கட்டலை, துறை அதிகாரிகளும் முயற்சி பண்ணலை, இதை உடனடியாக வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட்டேன். 67 68 WP நம்பர் 2020 28 கோடி ரூபா கட்ட சொல்லி ஃபைனலாக ஒரு உத்தரவு போட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவர் அந்த பணத்தை கட்டவே இல்லை. அமலாக்கத்துறையும் அது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கலை. அமலாக்கத்துறை எடுக்க மாட்டாங்களே, அவங்க கூட இருக்கு. இப்போ ஏடிஎம் பிஜேபியோட இவர் அலைஞ்சு போனதில் அது சம்மந்தமாக எடுக்க மாட்டாங்க. அவர் என்னைக்கெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் அந்த 28 கோடி ரூபா கட்டினதுலேருந்து அவர் ஒரு அக்யூஸ்டு தான். அடுத்த 6 வருஷத்துக்கு எந்த எலெக்ஷனில் நிற்க முடியாது. அதனால தான் வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த எலெக்ஷனில் அவர் வேணான்ற மாதிரி ஒரு பெருந்தன்மையாக ஒதுங்கிட்டார். கட்சி தொண்டர்களை மட்டும் சீட்டை வாங்கி கொடுத்துட்டு ஏன் அவர் நிற்கலாமே? இந்த வழக்கு ஒரு முக்கிய காரணம். ஆமாம். ஓ சரி. அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சைதாப்பேட்டை கார்னீஸ்வரர் கோயில், அந்த கோயிலோட சொத்து வந்து முதல்ல மின்சார தொடர் வண்டி போடும்போது சென்னையில் கோயிலோட சொத்துல இடத்துல தான் ட்ராக் போடுறதுக்கு வழியே. இப்போ இருக்க சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் கோயில் இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்த வந்து ரயில்வேக்கு சம்மந்தமான இடம் சொல்லி கார்னி தோட்டம்னு சொல்லி ஒரு ஏரியா ஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்த மாற்றிக்கிறாங்க. இது சம்மந்தமாக 1903 வந்து OS நம்பர் 14ன்னு சொல்லி செங்கல்பட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு கேஸு 1903 ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அதில் கொடுக்குறாங்க. பொது தேவைக்காக பயன்படுத்துகிற இந்த இடத்த நீங்கள் மாற்றிக்கணும், ஆனால் எந்த காலத்துலையும் இது வந்து உங்களுக்கு சொந்தமாக அரசாங்க சொத்து பண்டமாற்று முறையில் இதை ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறாங்க. அந்த சொத்தில் இப்போ சைதாப்பேட்டில் இருக்க எல்லா முதலியாருங்களும் அவங்களோட பூர்வீக சொத்துன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இது சம்மந்தமான டீட்டெயில் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்து மூலயமா அரசாங்கத்தில் நிறைய டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக சர்வே நம்பர் போட்டு ஒரு 500 சில்லற வீடு இருக்கும், எல்லாத்துக்கும் சர்வே நம்பர் போட்டால் எல்லாமே கோயில் பேரில் தான் இருக்குது. அதில் 2022 நினைக்கிறேன் HR இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு பதிவுத்துறைக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு அது பேரில் ஒரு வழக்கு போட்டு 1/2/2024 வந்து எல்லாரையும் வெக்கேட் பண்ண சொல்லி ஆர்டர் வாங்கிது. இதோட மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 70,000 கோடி ரூபா சொத்து. அப்படிங்கப்பா, எவ்வளோ வீடுங்க இருக்குது? ஏக்கர் கணக்கில் இருக்குங்க. 70,000 கோடி. ஆமாம். இதில் இந்த லட்சத்தில் வந்து சேகர் பாபுன்னு சொல்லி ஒரு அமைச்சர் இருக்கார். அவருக்கு தெரியாது. 2024 ஆர்டர் காப்பி வாங்கி இந்து சமயத்துறை ஆணையருக்கும் கோர்ட்லேருந்தே காப்பி போயிருக்கு. இது வரைக்கும் அது சம்மந்தமாக ஒரே ஒரு துரும்ப கூட எடுத்து பண்ணலை. நிறைய இடத்த தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம் சொல்லி பில்டப் பண்ணுறாரு. இந்து அறநிலைக்கு உடன்பாடு உள்ள இடங்கள், ஆக்கிரமிப்பு இடங்கள்லாம் நிறையா மீட்டருக்குன்னு சொல்லியிருக்காரு. மீட்டருக்கு என்ன பண்ணீங்க? ஏதோ ஒரு இடத்த காமிங்க. வடபழனிலாம் ஃபோட்டோவோட போட்டாங்களா? ஃபோட்டோவோட போட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பழப்படி அந்த இடம் அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வடபழனி உள்ளுக்குள்ள 300 கோடி 400 கோடி சொத்தை மீட்டுட்டே அவர் பெருசாக ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காரு. நீங்கள் 70,000 கோடின்னும் போது எப்படி அவருக்கு தெரியாமல் போச்சு? நீதிமன்ற உத்தரவும் கொடுத்தாச்சு, தனிப்பட்ட முறையில் என்னோட சைட்லேருந்து நான் நோட்டீஸும் கொடுத்தாச்சு, கமிஷனருக்கு, ஏசிக்கு எல்லாரும். ஒருவேளை இது உள்ளுக்குள்ளே ஏதாவது பேசி செட்டில் ஆகிருப்பாங்களோ? நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்லைங்களே. அந்த மாதிரி பண்ணியிருந்தா நான் ஒரே விஷயம், இது எடுக்க முடியல, 150 வருஷம் ப்ராப்பர்ட்டி பிரச்சனைக்குள்ள இடம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அரசாங்க மதிப்பு எவ்வளோ அந்த ரேட்டை பார்த்து இருக்கவங்களே செட்டில்மெண்ட்டை கொடுத்துருங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் நிர்வாகத்துக்கு அதிகமாக பலாயிரம் கோடி ரூபா வருமானம் வரும் இல்லையா? வாடகையே வசூல் பண்ண முடியல, சேல்டிடியாக கோர்ட்டு உத்தரவுப்படி பேசாமல் சேல்டிடியாக கொடுத்துருங்க. அந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்துலேயும் கோயிலுக்கு அதிகப்படியான வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு இப்போ அடிமனை வாடகைதாராக இருக்கிறவன் அத்தனை பேருமே அதில் வீடு கட்டி வாடகை விட்டுருக்கான். அவன் வீடு மேல் வாடகை இருக்கிறவனே அடிமனை வாடகை எடுத்து வீடு கட்டி வாடகை கொடுக்குறான். மாதம் வாடகை வரான். வாடகை கொடுக்கலன்னா காலி பண்ண சொல்கிறான். அதே கண்டிஷனில் நீயே அடிமனை வாடகை, அந்த சொத்தில் நீ வீடு கட்டிடும் போது அது சட்டத்துக்கு புறம்பானது தானே. கண்டிப்பாக. எந்த ஏரியா? சைதாப்பேட்டை கார்னீஸ்வரர் கோயில். அந்த சுற்றி உள்ள இடம்லாம். ஆமாம், ஃபுல்லாகவே. நீங்கள் சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா 500 வீடுக்கு மேலே வருமே. அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, சைதாப்பேட்டை கோயில் சுற்றி கட்டிடங்கள் தானே இருக்குது. மீன் மார்க்கெட் இருக்குது. ஆமாம். ஜோன்ஸ் ரோட்டில் இருக்குது இடம், அப்புறம் பஜார் ரோட்டில் இருக்குது. இது பாசிபிலிட்டியா? இது கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னும் போது இதை இப்போதைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னைக்கு வரைக்கும் ரெவன்யூ ரெக்கார்டில் கோயில் சொத்து தானே காமிக்குது. உங்களுக்கு அடிப்படையாக அதுதானே வேணும். ஈஸி போட்டிங்கன்னா எல்லாம் கோயில் சொத்துன்னு வருது. அதை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமே. இது என்னென்னா
கம்யூனிட்டி சொத்துன்னு சொல்லி ஒரு நாளா முதலியார் சமூக சொத்துன்னு சொல்லி ஒரு நாளாக ஏமாற்றிட்டு அதை வந்து டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இதில் இருக்க அறங்காவலர் வர அத்தனை பேருமே வந்து முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தான். அது அவன் பங்காளி மாமன் மச்சான் சம்மதி இவங்களுக்கு உள்ளே இடத்த மாற்றி மாற்றி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆதாரமான குற்றச்சாட்டு தானே? ஆதாரமாக கோர்ட்டு உத்தரவே இருக்குது. உத்தரவே இருக்குது. வழக்கு நம்பர் 118/13/2024. நீங்கள் நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா நிறையா பொதுநல வழக்குன்ற பேரில் நிறையா போட்டிருக்கீங்க. இதனால் உங்களுக்கு த்ரெட்டன் மிரட்டல் அதெல்லாம் வரதான் செய்யும், போதான் செய்யும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரோட்டில் போகிற ஒரு சின்ன நாய் அடித்தா கூட கடிக்க வருது. அப்போ இவங்களோட போராடும் போது பல விதமான பிரச்சனை வரதான் செய்யும். இது சட்ட ரீதியாக போகும்போது யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லீகலாக போனால் தான் நீங்கள் வந்து நம்மளை இதை பண்ண முடியும். சட்ட ரீதியாக போடும்போது யாருமே எந்த இதையும் கேள்வியே கேட்க முடியாது. உங்களை எதுவும் கேட்க முடியாது. அப்புறம் நம்ம கிண்டி ஆளுநர் மாளிகை இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரே டிராஃபிக்காக இருக்கும். இது வந்து 11/14/2022 ஆளுநருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். இந்த ரோடு அகலப்படுத்துங்க, எப்போ பார்த்தாலும் டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். 7/2/2023 கவர்னர் எனக்கு ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு. உங்களோட பெட்டிஷன் வந்து சென்னை மாநகராட்சிக்கு அனுப்பிச்சிருக்கேன், நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 27/8/2023 ஜியோ போடுறாங்க. ஜியோ நம்பர் 14. அந்த ரோடு வந்து 160 அடி அகலம் ஆகிட்டு இரும்புலியூர் பிரிட்ஜ் மேடோக்கம் வழியாக போய்ட்டு இரும்புலியூர் பிரிட்ஜில் லிங்க் பண்ணுற மாதிரி அது ஜியோவும் போட்டிருக்கிறாங்க. இத்தனை வேலைகளும் நான் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இதனால் செய்ய முடிஞ்ச எனக்கு செய்ய தெரிஞ்ச எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கார் மா சுப்பிரமணியம், அவர் ஏன் செய்யலன்னு தான் என்னோட ஆதங்கம். இப்போ நீங்கள் சொன்னீங்க மா சுப்பிரமணியத்துக்கு தெரியாதா அப்படின்னு முடிச்சிங்க. என்ன விஷயம் மா சுப்பிரமணியத்துக்கு தெரியாதா? இந்த மாதிரி தொகுதிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கார். சைதாப்பேட்டில் இந்த மகப்பேறு மருத்துவமனை ஒன்று இருக்குது, நம்ம ஆட்சி ஓட்டின மாதிரி. முன்னாடி புறநகர் நோயாளி மருத்துவமனை ஒன்று இருந்துச்சு. இப்போ அதில் வந்து 35 கோடி ரூபாயில் டெவலப்மெண்ட் வேலைலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரோடு வந்து ஒரு வழி பாதை, தாலுகா ஆஃபீஸ் ரோடுன்னு சொல்லி பேர். அங்கே ஒரு வழி பாதை, புறநோயாளி மருத்துவமனையும் இருக்குது, மகப்பேறு மருத்துவமனையும் இருக்குது. அந்த ரோட்டில் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது எப்பவுமே. காவல்துறை மூலயமா ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் போராட்டினாலும் அந்த இடத்துல தான் அனுமதியே தராங்க. இந்த மாதிரி இப்போ சட்ட சிக்கல்லாம் இருக்கிற இடத்துல ஹாஸ்பிட்டலும் இருக்குது. புறநோயாளி மருத்துவமனை கூட பரவாயில்ல, டெலிவரி ஹாஸ்பிட்டலும் அங்கேயே இருக்குது, மகப்பேறு மருத்துவமனை. எமர்ஜென்சி கேஸ் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கும்போது அந்த ரோட்டில் எப்படி வருவாங்க? அசம்பாவிதம் நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரோட்டில் ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி போன வருஷம் பொதுநல வழக்கு போட்டு உத்தரவும் வாங்கி கொடுத்தோம். அது இந்த அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. சென்னை மாநகராட்சிக்கு தான் அந்த உத்தரவு போட்டுருக்காங்க. மண்டலம் 10 இருக்க ஹெல்த் ஆஃபீஸர்கிட்ட போய் அது விஷயமா பேசுகிறேன், நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்றாங்க. ஏன்னா அந்த அம்மாவோட ஹஸ்பண்டு அந்த டிவிஷனுக்கு மாமன்ற உறுப்பினராக இருக்கார். அதனால அந்த அம்மா சேர்மனு டிஎம்கேக்காரரு, அமைச்சர் டிஎம்கே. அப்புறம் எங்கேருந்து செயல்படுங்க? இந்த லட்சத்தில் 35 கோடி ரூபாயில் நீங்கள் எதுக்கு அந்த வேஸ்ட்டாக அந்த மருத்துவமனை கட்டினீங்க? தட்டு நிறைய சோறு போட்டுறீங்க, தொண்டையை பிடிச்சிட்டு எப்படி சாப்பிட முடியும்? அதுக்கு முதல்ல வழி பண்ணணும் இல்லையா? விளம்பரம் மாத்திரம் பண்ணால் போதாது. 35 கோடி ரூபா சொத்து யாரோடது? கண்டிப்பாக மக்களோட வரி பணது. அந்த மக்களோட வரி பணத்தை நீங்கள் எடுத்து செலவு பண்ணீங்க, பில்டிங் கட்டுங்க, ரைட்டு, நல்ல விஷயம். நீங்கள் பேர் வாங்கிறதுக்காக அதை பயன்படுத்துறது மக்களுக்கு தேவை இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு 730 கோடி ரூபாயோட கலைஞர் முதியோர் மருத்துவமனைன்னு சொல்லி ஒன்று கட்டியிருக்காங்க கிண்டியில். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒன்று கிண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வழியாக வந்தால் தான் ஆம்புலன்ஸும் வரும். அப்படி இல்லைன்னா அந்த ஆற்று ஓரமாக கல்லாத்து பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, சேதாப்பேட்டை உள்ள புது, ஆமாம், அந்த பிரிட்ஜுக்கு மேலே வந்தால் தான் வழி. ஹாஸ்பிட்டல் வந்து ஏறக்குறைய ஒரு 15 ஏக்கருக்கு மேலே கட்டிடுறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிடுறீங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் ஆம்புலன்ஸு வண்டி வந்து போகிறதுக்கு வழி கிடையாது. ஒரு பக்கம் அந்த 5 லைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஸ்லம் போர்டு தான். ரோட்டில் வீட்டில் உள்ள அத்தனைமே குழந்தை குட்டி குசுமா எல்லாமே ரோட்டில் தான் விளையாடுவாங்க. ஆட்டோக்காரனா ரோட்டில் நிப்பாட்டிச்சிருப்பான். இங்கே வந்து ஆடு இறக்குற ஆட்டு தொட்டியும் அங்கே தான் இருக்குது. பக்கத்தில் குப்பை கொட்டுற குப்பை கிடமும் கார்பரேஷன் இடமும் அங்கே தான் இருக்குது. இவ்வளவும் அங்கே இருக்கும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தால் எப்படி சுற்றிட்டு
ஈகாட்டு தாங்கல் வழியாக வண்டி போகும். அதே தொகுதியில் தான் இருக்குது, அதே ஏரியாவில் தான் இருக்கார். தொகுதி கூட அதே தெருவில் தான் வீடு. இதெல்லாம் வந்து பரிசீலனையே பண்ண மாட்டார். ஆனால் விளம்பரம் மட்டும் பெருசாக கொடுப்பார். எங்கே பார்த்தாலும் ஓடுறது நிற்கிறதுமா பண்ணுவார். இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஒரு துறை அமைச்சராக இருக்கீங்க, இதையும் செயல்படுத்தலை. கேட்குற கேள்வி மக்களுக்கு ஒரு ஒன்றும் இல்லை. இந்த கரூரில் வந்து ஒரு அசம்பாவிதம் 41 பேர் இறந்தாங்க. அந்த 41 பேர் இறந்தாங்க. 4 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி நைட்டாக எல்லாத்தையும் எரிச்சிட்டிங்க. சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கொடுக்கலன்றது தான் வழக்கு. பாடியை வந்து சம்மந்தப்பட்ட உறவினர்கிட்ட கொடுக்கலன்னு தான் வழக்கு. வாங்கிட்டு போயிட்டு தானே சொல்லியிருக்காங்க. இவங்களே குளிச்சுட்டாங்க. நீங்கள் கொடுக்கலன்னு தானே அத்தனை பேரும் பிரச்சனை பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இப்போ போயிருக்காங்க விசாரணைக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் தான் போட்டிருக்கிறது. விஜய் கட்சியால் தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து சொல்லி தான் நீங்கள் தான் கிரியேட் பண்ணீங்க. அந்தந்த குடும்பத்தினர் வந்து கையெழுத்து போட்டு தான் பாடியை பெற்றதா சான்று. ஆளுங்கட்சியாக இருக்கிறேன் நீங்கள். நான் கேட்குறது, நீங்கள் பாடியை வந்து சம்மந்தப்பட்ட உறவினர்கிட்ட கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. என்னோட சந்தேகம் என்னென்னா, கரூரில் தான் கிட்னி திருடே நடந்துருக்குது. அந்த எம்எல்ஏ ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய பிரச்சனைலாம் போயிருக்குது. என்னோட சந்தேகம் என்னன்னா, 41 பாடியை நீங்களே எரிச்சிட்டீங்க இல்லையா, அத்தனை பாடியில் கிட்னி இருந்துச்சான்றது தான் எனக்கு சந்தேகம். செத்து போனவங்களுக்கு 4 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க. சுப்ரீம் கோர்ட்லேயே அதான் ஜட்ஜி கேட்டிருக்காரு. 41 பாடி என்னோட தனிப்பட்ட முறையில் நான் எடுத்துன்னு தரேன், அந்த 4 மணி நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டார். பதில் சொல்ல முடியாமல் இந்த அரசாங்கம் முழிக்குதாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேள்விக்கு பகுதியில் உள்ள அத்தனை அரசு மருத்துவமனையிலேருந்தும் மருத்துவர்களை வர வச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்க தெளிவான பதில் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்கு கோர்ட்டு கேட்ட கேள்விக்கான பதிலை கொடுத்துருக்காங்க. இத்தனை டேபிள் இருந்தது, இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ பண்ண முடியும், இத்தனை மருத்துவர்கள் வந்தாங்க. கரூர் மருத்துவமனை மட்டும் இல்லை, சேலத்துலேருந்து வந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க, பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் எல்லாத்தையும் வர வச்சு தான் நாங்கள் இதை பண்ணணும். இதுக்கு சாத்தியம் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் பண்ண 4 மணி நேரம்ன்றது அங்கே குறிப்பிடலை எங்கேயுமே. நீங்கள் நியூஸையோ இல்லை அந்த செய்தியோ இல்லை, 10 மணி வந்து பாருங்க, வாங்கி பாருங்க. நான் படித்ததுனால இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன். 10 மணிக்கு மேலே கொண்டு வந்துட்டு விடிய கால 4 மணி 5 மணி 6 மணி இப்படி தான் பாடி டிஸ்போஸ் ஆகியிருக்காங்க. ஒரு சிலர் காலையில் 8 மணிக்கெலாம் கூட வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால் இந்த 4 மணி நேரம் என்பது எதிர்க்கட்சியினருடைய குற்றச்சாட்டு. இதுதான் அஃபிடாவிட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான விளக்கங்கள் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அதை விசாரிக்கிறாரு அவர் எதிர்க்கட்சி சார்ந்த ஜட்ஜா? இல்லைங்க, உங்களை விசாரிச்சாங்க இல்லையா? அவங்க இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. அவங்க கேட்டது அதுக்கு இவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. அதுதான் அந்த ஜட்ஜி கேட்குறாரு. இதே 41 மணி நேரம் நான் 41 பாடி நான் தரேன், நீங்கள் கேட்குற 5 டேபிள் கேட்குறீங்க, 5 டேபிளும் நான் தரேன், 10 டாக்டர் கேட்குறீங்க, 10 டாக்டர் தரேன், என் கண்ணுக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கேட்குறாரு. இங்கேருந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண போன டாக்டர் வந்து அந்த கோர்ட்டில் பதில் சொல்ல முடியல. ஏன்னா இது வந்து வேற மாதிரியான அழுத்தத்தில் கூட நடந்திருக்கலாம். ஏன்னா விஜய் கட்சி வளரக்கூடாதுன்றதுக்காக கூட நடந்திருக்கலாம். அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டை எல்லா பத்திரிகையும் காமிச்சாங்க. எல்லாம் செஞ்சது திமுக தான்றீங்களா? இருக்கலாம் சொல்லி ஒரு சந்தேகம். ஏன்னா சார் உங்களை பார்க்க வராங்க, ரைட்டுங்க, உங்களை பார்க்க வந்த இடத்துல காலையிலேருந்து நிற்கிறாங்க. நீங்கள் லேட்டாக வரீங்க, தண்ணி கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, வயசானது குழந்தை குட்டி எல்லாம் நிற்கிது, உங்களை போலீஸ் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாங்க. இதுக்கு மேலே போகாதீங்க, கூட்டம் ரொம்ப இருக்குது, இந்த வண்டி போச்சுன்னா கும்பல் முன்னாடி ஓடி வரும்போது ஏதாவது அசம்பதம் நடக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இங்கேயே நின்று மேலே நின்று பேசிட்டு போங்கன்றாங்க. அதையும் நீங்கள் கேட்கல, கேட்காம வண்டியை உள்ளே விட்றீங்க. அந்த கும்பலில் உள்ளே விடுறதுல இவரை பார்க்குற ஆர்வத்தில் அன்றைக்கி எத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு வந்துச்சு? இருங்க, நான் பேசி முடிச்சிடறேன். நீங்கள் அதிமுக காரங்க மாதிரி விஜய் கட்சி மாதிரியே பேசுகிறீங்க. அப்படின்னும் போது அப்போ அந்த வண்டி வரும்போது இந்த வண்டி உள்ளே வரும்போது வந்து விஜய் பேச ஆரம்பிக்கும் போதுமே மேலே இருந்து ஒரு நிறைய பேர் கீழே விழுந்ததுலேயே நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சு, மூச்சு திணறல் வந்துருச்சு. அதுக்காக ஆம்புலன்ஸை வர வைக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றிட்டு அந்த பேச்சு இருக்கும் போதுமே அவங்க வழி விட்டு போகிறாங்க. அடுத்து இந்த வீரியம் அதிகமாகும் போது 30, 40, 41 ஆனோன்னே விஜய் பேச்சை நிறுத்திட்டு 30 பேர்கிட்ட முன்னாடி இறக்கும் போதுமே விஜய் கிளம்பிட்டார். விஜய் கிளம்பினோடனே போலீஸ் ஃபுல்லாக அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணி யார் யார் கீழே விழுந்தாங்க அடிபட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தான் எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியும். இவர் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரும்போதுமே அப்போ ஒரு நிருபர் கேட்குறாரு, சார் 30 பேர் இறந்துட்டாங்கன்றார். விஜய் திருச்சி ஏர்போர்ட் வரும்போது அங்கேருந்து அவர் கிளம்பி வர்றதுக்கு 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்தில் அதிகாரப்பூர்வமான தகவல் 30 பேர் தான். அந்த ரிப்போர்ட்டர் கேட்கறத வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் அது மிட் நைட்டில் 41 கன்வெர்ட் ஆகுது.
அப்போது உங்களை பார்க்க வந்தவங்களை வந்து மற்றவங்க சாவடிக்கணும்னு கட்டாயம் இருக்கா? அந்த மாதிரி அரசியல் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லையா? அது எப்படி நீங்கள் அப்படி ஒரு பழியை நீங்கள் போட முடியும்? அதுதான் விசாரிச்சு கோர்ட்டு விசாரிச்சுன்னு இருக்குல்ல, ஜட்ஜ்மெண்ட்டில் வரும், நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ சிபிஐ கேஸை கையில் எடுத்தோன்னா யார் பேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? எது சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்தாங்க இல்லையா? விஜய் பேரில் தான் போட்டுருக்காங்க. ஏன் திமுக காரங்க பேர்? அதுக்கு தான் போய் விளக்கமும் கொடுத்துருக்காங்க, சிசி கேமராவும் கொடுத்துருக்காங்க, ஃபுட்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ யார் பேர்லையும் எஃப்ஐஆர் போடாமல் நீங்கள் 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசியிருக்கணும். 2 தரப்பையும் கூப்பிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் தானே சிபிஐ பேசியிருக்கணும். எஃப்ஐஆர் போட்டு தானே சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி பேர் அது எஃப்ஐஆர்ல இருக்கா? அது சேகர் சொல்ல அவர் பண்ண சிலுமசன் சொல்லி தான் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. தகவல் அடிப்படையில யாரும் எதுவும் பண்ண முடியாது சார். ஆதாரத்தின் அடிப்படையில தான் எதுவுமே பண்ண முடியும். ஆதாரம் என்கிட்ட இல்லாதனால அதை பத்தி ஆதாரம் எப்படி நீங்க பேசலாம்? இப்ப நியூஸை பார்த்து தான் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி வீடு 150 வருஷம் அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஏங்க இவர் வந்து கட்டிங் கேட்டாரு, நாங்க கொடுக்கல, அதனால இவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அது தாராளமா அவங்க கோர்ட்ல போயிட்டு என் பேர்ல வழக்கு போடணும், நான் வழக்கு தான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, எந்த இடத்துலயும் திமுக பேர்ல குற்றச்சாட்டு இவங்களே என்ன அபிடாவிட் ஃபைல் பண்ணிருக்காங்க தெரியுமா? தாவைக்காவினர் விபத்து அந்த அபிடாவிட் படிச்சிருப்பீங்கல்ல? இல்ல நான் படிக்கலாம். புசி ஆனந்த் ஃபைல் பண்ண அபிடாவிட்ல இது ஒரு யதார்த்தமா நடந்த விபத்து அப்படின்னு தான் அபிடாவிட் ஃபைல் பண்ணி பெயில் கேட்கறாங்க. ஏன் அந்த அபிடாவிட்ல வந்து இது காரணம் முழுக்க செந்தில் பாலாஜியும் திமுகவினருடைய சதிதான் சொல்லி ஏன் ஃபைல் பண்ணல? ஆதாரம் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆதாரம் இல்லாம பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். இப்ப இதே இடத்துல திமுகவும் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்ற அபிடாவிட்ல ஃபைல் பண்ணாங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை அவங்க அட்டாச் பண்ணி கொடுக்கணும். சரி, குருட்டாம்போக்கில் எதையுமே நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து சொல்ற விஷயம் வந்து ஒரு இடத்துல சொல்றோம்னா அதுக்கான இப்ப நீங்க வச்சிருக்கீங்க இத்தனை இதுக்கு ஆதாரம் நம்பர்ன்றீங்களா, இதெல்லாம் ஏற்புடையது. இதை வந்து நீங்க சொல்லும் போது விசாரணை அடிப்படையில் தெரிய வருன்றது ரெண்டாவது சார். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்றது முதல்ல புரிஞ்சுங்க. சைதாப்பேட்டை தொகுதியில் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ, துறை அமைச்சர், இந்த தொகுதிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளே இவர் கண்ணுக்கு எட்டி பார்த்தாலே தெரியக்கூடிய விஷயம்தான் அது. இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விசேஷ சம்பவங்கள்லாம் இதையே அவருக்கு தெரியல. ஆனா கரூர் விஷயத்துல இவர் எப்படி நடவடிக்கை எடுத்திருப்பாருன்னு தான் என்னோட கேள்வி. இல்லை, இவர் தமிழ்நாட்டுக்கு அமைச்சர் சார், நாட் ஓன்லி சைதாப்பேட்டை அமைச்சர். அதனால தாங்க கேட்குறேன், சைதாப்பேட்டைக்கு ஒரு எம்எல்ஏவா இவர் இப்போ இருக்கிற துறை அமைச்சர், இங்க இருக்கிற பிரச்சனையை இவரால் பார்க்க முடியலையே, இவர் எப்படி அதை பத்தி விளக்கம் சொல்லுவாரு அப்படின்னு. அதே மாதிரி இந்த கஞ்சா பொருள் எல்லாம் சர்வசாதாரணமா கிடைக்குது, அவங்க ஏரியாலே இருக்குது, அவங்க வீட்டு பக்கத்துலயே ஸ்லம் போட்டு நிறைய இருக்கு. நீங்க போலீஸுக்கு போன் பண்ணி பிடிச்சி கொடுக்கலாமா? நீங்க ஒரு சமூக ஆர்வலர் தானே. அது எப்படி நான் போய் சொல்ல முடியும்? அப்ப பேச மட்டும் முடியும் போது அப்ப பிடிச்சு கொடுக்க முடியாது. போலீஸ் அங்கேயே இருக்கு, உடனே இவங்களே இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, போலீஸே சொல்றான் அந்த இடத்துல நிறைய கேஸ் பிடிச்சிருக்கோம், இந்த மாசம் இத்தனை கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். வரவங்க எல்லாம் பேசுறவங்க எல்லாம் என்ன தெரியுமா பேசுறோம், நெஞ்சா சர்வசாதாரணமா இருக்கு, சரகு அப்ப யாருக்குமே அந்த இது இல்ல, மாண்பு இல்ல. விக்கிறதோ கொள்றதோ நான் பார்க்கலங்க, போலீஸோட ரெக்கார்ட்ல நியூஸ்ல சொல்றதான் நான் கேட்கிறேன். நான் சொல்றேன், அதுக்கு நான் என்ன சொல்றேன், அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் பதிலாகாது. தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். நீங்க சார் என் வீட்டு வாசல்ல விற்கிறான், நான் பார்த்தேன், அது ஏற்புடையது, நான் கூட சொல்லலாம். சார் எங்க வீட்டுக்கிட்ட விற்கிறான், எங்க வீட்டுக்கிட்ட விற்கவே இல்லைன்னு கூட நான் சொல்லலாம். இது வந்து குற்றச்சாட்டு கிடையாது சார். எல்லாரும் சொல்ற குற்றச்சாட்டு மாதிரி சொல்றாரு, விற்கிறாங்க பிடிக்கிறாங்க, இது நடைமுறையில் உள்ள விஷயம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் 0% தான் இருக்கு, கஞ்சாவு பழக்கத்துல இல்லைன்ற. ஆட்சியில் உள்ளவன் அப்படிதான் சார் சொல்ல முடியும், அதான் சார் சொல்லுவாங்க. அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? குற்றச்சாட்டா நான் சொல்றேன், இல்ல நீங்க அவர் செய்யலன்றதை சொல்லல. எதிர்கட்சி குற்றச்சாட்டும் போது ஆளுங்கட்சி அது இல்லைன்னு தான் இருப்பாங்க. என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதிமுக ஆட்சியில குட்கா ஊழல்னு ஒன்று நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா. யார் யார் மேல கேஸ் போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க. சிட்டிங் கமிஷனர் ரிட்டையர்ட் ஆனவர் ஜார்ஜ் மேல, விஜயபாஸ்கர் மேல, இன்னும் 2 முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் மேல அந்த வழக்கு நிலுவையில் ஒன்று இருக்கு. சரி, சிட்டிங்ல ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு ரிட்டையர்டான ஒரு கமிஷனர் மேலையும் ஒரு அமைச்சர் மேலையும் வழக்கு போட்டது தான் முதல் முறை. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ கஞ்சா விற்கிறாங்க, அதில் நான் வந்து இல்லைன்னு மறுக்கல, இருக்கு. ஆனால் முழுவதுமா நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது அப்படின்றதான் சொல்றேன். அதை வந்து ஒழிக்கவே முடியாது சார். நீங்க நான் இல்லை, இன்னும் புதுசா விஜய அரசியலுக்கு வந்தா கூட ஒழிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ அமைச்சராக இருக்கிறவர் அதை பற்றி எப்படி சொல்லலாம்? தமிழ்நாட்டில் 0% கஞ்சாவே கிடையாதுன்னு எப்படி சொல்லலாம்? அப்படிதான் சார் சொல்லுவாங்க. இதே ஒரு ஹாஸ்பிட்டலில் செடியா வளர்த்துருக்குறான், இதே போலீஸ் தான் பிடிச்சிருக்கு, கையங்கலமா பிடிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி பேசும்போது சொல்லுவாரு, இந்தியா அமைதி பூங்காவா இருக்கு, தீவிரவாதி எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. அப்புறம் பெகல்காம்ல எப்படி வந்து துப்பாக்கியில சுட்டான்,
அவர் வந்து அதுக்கு வந்து இல்லை நாங்கள் சரியாக கவனிக்கல, தீவிரவாதிகளும் இருக்காங்க, ஊடுருவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவார். சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னு நான் 0 தான் சொல்லுவாங்க. நீங்கள் எதிர்கட்சிகள் அதை விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நான் இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ அவர் சொல்கிறாருன்னா அவர் அப்படி தான் சொல்லி ஆகணும். அவர் வந்துட்டு கஞ்சா இருக்குங்க நாங்கள் பிடிச்சி உள்ளே போடுறோம்னா எதிர்கட்சிகளுக்கு அவரே தீனி கொடுத்தா மாதிரி தானே. பாருங்க, ஆளுங்கட்சி அமைச்சரே சொல்கிறாரு கஞ்சா வைக்கிறத ஒத்துக்கிறாரு, அப்புறம் என்ன ஆச்சு நீங்கள் ராஜினாமா பண்ணுங்களா பேசுவாங்க. நடக்குமா நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். அப்போ அதுக்கு அவர் 0 தான் சொல்லுவார். உங்களை மாதிரி இந்த எம்ஜிஆர் மக்கள் முன்னணி கட்சியில் உள்ளவர்கள், மற்ற கட்சியில் உள்ளவர்கள் தான் அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சுட்டி காட்டும் போது ஒரு 10 பேர் உள்ள போடுவாங்க, 10 பேர் வெளியே வருவாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல மூணு வீடு தள்ளியே ஒரு சந்து ஒண்ணு இருக்குங்க. அந்த சந்துக்குள்ள டெய்லி கஞ்சா அடிக்கிறானுங்க. அது என்ன சந்துன்னு சரக்கு சொல்லி அடிக்கிறானுங்க. நிகழ்ச்சி வாயிலா நம்ம வந்து தெரியப்படுத்துவோம். சரக்கு அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, எல்லாம் பண்றான். கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்றான், பக்கத்து வீட்டுல நைட்ல போயிட்டு எல்லா வீட்லயும் ஜன்னல கல்லு தடிச்சு உடைக்கிறானுங்க. சிசி கேமரா போலீஸ் போடு அந்த கேமரா உடைச்சிடறானுங்க, ஸ்ட்ரீட் லைட்டா உடைச்சிடறானுங்க. அங்கே இருக்க சிசி கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு மறுநாள் போலீஸும் அதை போய் பார்க்கறது கிடையாது. கார்பரேஷன் லைட் ஏரியன்னு சொல்லி கார்பரேஷன் அதை கண்டுக்கிறது கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு மாற்று திட்டம் நீங்களே சொல்லுங்களேன் இந்த நம்ம டிவி சார்பா. அதாவது மக்கள் காவல்துறை வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம போட்டிடுறாரு சைதாப்பேட்டில். அந்த சைதாப்பேட்டை கேண்டிடேட்டோட புதிய திட்டங்கள் அரசுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா மக்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, கஞ்சாவை ஒழிச்சிடலாம், திருடங்களை பிடிச்சிடலாம். இதுக்கான ஒரு விளக்கத்தை இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திபன் அவர் சொல்லுவார். சைதாப்பேட்டை கேண்டிடேட் நீங்கள் ஐடியா ஏதாவது வச்சுருப்பீங்கல்ல. சப்போஸ் நீங்கள் இப்போ சைதாப்பேட்டில் ஜெயிச்சிட்டீங்க, தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவோ புகைப்பது இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் பிடிச்ச அக்யூஸ்டுங்களை கடுமையாக தண்டிக்கணும். அது இல்லாமல் சிகரெட்டில் பாக்கெட்டில் வந்து புகைச்சாலும் பிடிச்சாலும் உடலுக்கு கேடு, மது பாட்டில் கூட ஒயின் ஷாப்பில் குடிச்சா நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்றீங்க. ஆனால் அதை வச்சு தான் குழப்பம் நடத்தின்னு. இது சம்மந்தமாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மத்தியானம் டிவியில் பார்க்கும்போது சத்யராஜ் ஒரு பேட்டி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்கு அன்றைக்கி ஃபோன் பண்ணி லேண்ட்லைனில் பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு அவர் மேனேஜர் தான் ஃபோன் எடுத்தாருங்க. அவர்கிட்ட சத்யராஜ்கிட்ட பேசணும், கொஞ்சம் ஃபோனை கொடுங்கன்னா அவர் ஷூட்டிங்கில் இருக்காரு, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி பேசினார். இந்த மாதிரி விளம்பரத்தில் நடிக்கிறாரு, அவங்க பொண்ணுக்கு சீட்டு வேணும், கட்சிட்டு டிஎம்கேல பதவி வேணும்னு சொன்ன நேரம் சிஎம் பார்த்து பேசுகிறவர் சிஎம் கிட்டே போய் நேரடியாக இந்த மாதிரிலாம் விற்கக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவரே நேரடியாகவே அறிவுறுத்திருக்கலாமே அப்படின்றத நான் அவர்கிட்ட பேசினேன். உடனே அவர் ஃபோனை கட் பண்ணிட்டார் மேனேஜர். அவங்களோட தேவைக்கு அவங்க விளம்பரத்துக்காக நீங்கள் நடிக்கிறீங்க, அதையும் ஒரு பொதுமக்கள் ஒரு அட்வைஸாக நீங்கள் சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு ஆளுங்கட்சி ரொம்ப நெருக்கமானவர் தான், அவரோட உங்கள் தலைமையில் போய் சொல்லலாம்ல. இந்த மாதிரி இருக்கும்போது நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் அந்த மாதிரி பாதிக்கும் போது உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்? இப்போ டாஸ்மாக்னு எப்போ உருவாச்சு? டாஸ்மார்க் வந்து முதல்ல கருணாநிதி காலத்தில் வந்துச்சு. சாராய கடை எப்போ வந்துச்சு? டாஸ்மாக் சாராய கடை வேற, முதல்ல சாராய கடை. டாஸ்மாக்ன்ற அமைப்பை யார் உருவாக்குனாங்க? அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலத்தில் தான் வந்துச்சு. எம்ஜிஆர் காலத்தில் தான் உருவாக்குனார். சரி, டாஸ்மாக்ன்ற அந்த பேர் எனக்கு தெரியாது. டாஸ்மார்க்ன்ற பேரு அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து எம்ஜிஆர் தான் உருவாக்குனார். சரி, அதை வந்து 2001 ஜெயலலிதா அம்மா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. முதல்ல சாராய கடை இருந்தால் கல்லு கடை இருந்தது. சாராய கடை வந்து 1957-60 இருக்குது. சாராய கடை கல்லு கடை எப்போ வந்தது? கல்லு கடைலாம் வந்து 71 வந்தது. எம்ஜிஆர் காலத்துலேயும் இருந்தது. எம்ஜிஆரும் அதை சாராய கடை கொண்டு வந்தார். கல்லு கடையை எதுக்காக ஆரம்பித்தாங்க? முதல்ல கல்லு கடையை முதல்ல எதுக்காக ஆரம்பிச்சாங்க? பண வெள்ளத்திலேருந்து உருவாக்குறது. அந்த பணம் கல்லு வந்து ஆரம்பத்தில் ஒரு சமூகத்தினர் உடம்புக்கு நல்லது, அது சம்பந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு வருமானத்துக்காக உருவாக்கணும். எந்த பொருளுமே அளவுக்கு மீறினா உடம்புக்கு கெடுதி தான். கல்லு வந்து ஒரு சமூகத்தினர் வந்து தொழிலாக வச்சுருந்தாங்க. அவங்க வந்து அதை வந்து காமராஜர் அவர்கள் ஆதரித்த போது அது இருந்தது. அதுக்கப்புறம் அதில் வந்து போதைப் பொருள் வாஸ்துகள் வருது அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள் வரும்போது அதை வந்து தடை பண்ணணும்னு பண்ணாங்க. தடை பண்ணதுக்கப்புறம் ஆந்திராவிலேருந்து இறக்குமதி ஆச்சு சாராயங்கள்லாம். அப்புறம் இங்கேயே சாராயம் காய்ச்சினாங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஜாமவான்கள்னு சொல்லக்கூடிய கல்வியாளர்கள்லாம் வியாபாரிகள் தான். முன்னாள் சாராய வியாபாரிகள். அப்போ யார் காலத்தில் அவங்களாம் வியாபாரிகளாக இருந்தாங்கன்னு உங்களுக்கு புரியும்ல? புரியும், எனக்கு நல்லா புரியும். அப்போ இதில் வந்து யார் கொண்டு வந்தா யார் தடை பண்ணான்றது இங்கே விஷயம் கிடையாது. இதை ஒழிக்க முடியுமான்னா 0 தான். எதுவுமே பண்ண முடியாது, எதையும் ஒழிக்க முடியாது. உங்களை மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கோம், என்ன மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருக்க முடியும், அவ்வளோதான். இதை நீங்கள் பேசுனீங்கன்னா நான் இன்னும் 10 வாட்டி நீங்கள் அதை பேசுனீங்கன்னா உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கும் கல் எடுத்து அடிப்பாங்க. இது வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும், இது திமுக அதிமுக 2 பேருக்கும் முட்டு கொடுக்குற விவாதம் கிடையாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை முற்றிலாம் ஒழிக்க முடியும்னா ஒழிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. போலீஸை நீங்கள் ஃப்ரீயாக விட்டாலும் கூட உங்களை மாதிரி பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். அப்போ போலீஸை இறுக்கி பிடிச்சாலும்
திருடன்கள் ஃப்ரீயாக நடமாடிட்டு தான் இருப்பான். திருடன், கொள்ளைக்காரன், கஞ்சா வியாபாரி ஃப்ரீயாக நடமாடிட்டு தான் இருப்பான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னா, மக்கள் தான் கரெக்டானபடி தேர்தலில் அவங்க வாக்குகளை விற்காமல், விலைக்கு விற்காமல் கரெக்டான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தால் தான் இது 50 ஆண்டுகளுக்கு மேலே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது உடனடியாக மாற்றணும் அப்படின்னா சாத்தியம் கிடையாது. ஏன்னா இன்றைய அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார அரசியல். என்னைக்கு அரசியல் வந்து தொழிலாச்சோ நல்ல விஷயங்கள் நடக்கிறது இல்லை இல்லையா? இப்போ உங்கள் எம்ஜிஆர் மக்கள் கட்சியுடைய தலைவர் யார்? எம்ஜி விஸ்வநாதன். எம்ஜி விஸ்வநாதன், எம்ஜிஆர் விஸ்வநாதன் சொல்லி படம் இதில் இருக்கார், பட்டாபிராமில். உங்கள் கட்சியோடைய முக்கிய கொள்கை என்ன? நல்ல திட்டங்களை சொல்கிறது, செயல்பாடு கொண்டு வருது. அவர் அட்வொகேட்டாக இருக்கார். அதனால நிறைய வழக்கெல்லாம் போட்டுக்கிறோம். ரயில்வேக்கு வழக்கு போடுறது வந்து இது சார், கொள்கைகள் ஒன்று இருக்கும்ல உங்கள் கட்சிக்கு. கொள்கைகள் வந்து படிக்கிறேன் ஒரு நிமிஷம். மெட்ரோ ரயில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆரம்பிக்கும் போது 70 ரூபா இருந்துச்சு குறைஞ்சபட்சம் கட்டணம். அதை வந்து நீதிமன்றத்து மூலமா 40 ரூபான்னு சொல்லி குறைஞ்சபட்ச விலையாக குறைச்சாது டிக்கெட்டை. இது வந்து 2018. அதுக்கப்புறம் என்னோட சைட்லேருந்து போன மாதம் 3ஆம் மாதம் 2025 ஜிஎஸ்டி விஷயமா நிர்மலா சீதாராமனுக்கும் சென்ட்ரல் நிதி அமைச்சகத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தோம். ஸ்டேட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் இருந்தால் அந்தந்த கான்ட்ராக்டருங்க தான், சென்ட்ரலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிய கான்ட்ராக்டும் ஸ்டேட்டில் இருக்கிற ஒப்பந்ததாரர்கள் தான் அந்த அரசாங்கத்தெல்லாம் காப்பாற்றுறாங்க. எப்படின்னா கஜானாவில் பைசாவே இருக்காது, அந்த வேலைக்கு உள்ள பணமே இருக்காது, ஆனால் டெண்டர் கூப்பிட்ருவாங்க. அந்த ஒப்பந்ததாரர்கள் வேலையை செஞ்சுட்டு டெண்டர் எடுத்துகிட்டு வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த பேமெண்ட் வர்றதுக்கு. இவங்க வந்து போடுறத ரொம்ப வேலையை குறைச்சி போகிறவங்க தான் வேலையும் கொடுப்பாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு 1 வருஷமோ 6 மாதமோ கழித்து தான் பேமெண்ட்டே வரும். அந்த நஷ்டப்பட்டு வர அமௌண்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி மார்ச் மாதம் 2025 2 துறைக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக 2025 ஒரு தீர்மானம் போட்டுருக்கு, அதை இது பண்ணுறாங்க குறைக்கிறதுக்காக. இப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் நாங்கள் போட்ட மனு தான். நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி, அவ்வளோ ஒரு சம்பவங்களை, ஒரு விஷயங்களை வந்து மக்களுக்கு கரெக்டானபடி சேரணும், அதை சுட்டி காட்டுறதுக்கான கோர்ட்டில் போட்ட ஒரு வழக்கு. இதெல்லாம் இது கொள்கை கிடையாது. கொள்கைன்னா இப்போ சொல்கிறாங்க இல்லையா, திமுகவில் மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, சுயமரியாதை திருமணம், இந்த மாதிரி ஒரு அடிப்படை இருக்கும் இல்லையா, அதை தான் நான் கொள்கைன்னு கேட்டேன். பட் சரி பரவாயில்ல, நீங்கள் இப்போ தான் வளர்ந்துட்டு வரீங்க, வளரும் போது உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் ஏற்றி கொண்டு வரீங்க. இந்த மக்களுக்காக இந்த கோர்ட்டில் போடுறதே வந்து ஒரு சரியான நிலைப்பாடு, சரியான விஷயம்தான். நிறைய பேர் முன்னெடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி இப்போ நீங்கள் அந்த கோயில் நலம் விஷயமா இருக்கட்டும், இன்னொரு அந்த ரோடு போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தனிநபராக முன்னெடுத்து அந்த வழக்கை பதிவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு வழக்கு போயிருக்குன்றீங்க. இதெல்லாம் வந்து உங்கள் தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பாதிக்கப்படுறாங்களேன்ற ஒரு விரக்தியில், ஒரு கோபத்தில் போடக்கூடிய வழக்குகள். இதில் எத்தனை வழக்குகளில் நீங்கள் தீர்ப்பு வாங்கியிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 48 பொதுநல வழக்கு போட்டிருக்குங்க. 48 வழக்கில் 46 வழக்கு எனக்கு சாதகமான தீர்ப்பு தான் வந்திருக்கு. சரி, 2 வழக்கு மொத்தம் தள்ளுபடியாச்சு. அந்த தள்ளுபடியான வழக்கு எது அப்படின்னா, ஜெயலலிதா அம்மாவோட வீடு வந்து பொது சொத்தாளுன்னு சொன்னோம். ஏன்னா அந்த அம்மா வந்து மக்களால் நான், மக்களுக்காகவே நான் சொல்லி தான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பேசுவாங்க. அதனால் வந்து அந்த வீட்டை வந்து அந்த அம்மா இருக்கிற போது 7 முறை நான் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கேன். சில பல காரணங்களை பேசுறதுக்காக போயிருக்கேன். அந்த மாதிரி அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே அந்த வீட்டை போய் பார்க்கணும் சொல்லி 2019 மனு கொடுத்துருவோம். அந்த மனு பேரில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இது ஏடிஎம்கே பீரியடில் தான். அதுக்கப்புறம் 2019 பொதுநல வழக்காக போடும்போது இதே மாதிரி ஒரு வழக்கு மதுரை ஹைகோர்ட்டில் இருக்கிறதுனால அங்கே என்ன ஜட்ஜ்மெண்ட்டோ அதுதான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்னோடய வழக்கு எனக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 2 வழக்கில் எனக்கு வழக்கு தள்ளுபடியாச்சு. சரி, மற்றபடி எல்லா வழக்குமே எனக்கு வந்து எனக்கு ஃபேவராக தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சமூக அக்கறையோட பல வழக்குகள் முன்னெடுத்து வெற்றி பெற்றிருக்கீங்க. சில வழக்கில் வெற்றி இல்லைன்றீங்க. இருந்தாலும் உங்களுடைய முன்னெடுப்புக்கு நன்றி. இந்த தேர்தலில் போட்டியிட்டிருக்கீங்க. இந்த தேர்தலில் நீங்கள் சைதாபடுத்துவதில் வெற்றி பெற தமிழன் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.